கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் தீங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் தீங்குகிறாய்? உன்னை அழைத்தவர் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். நீ ஏன் கலங்குகிறாய்? என்னில் ஏன் நீ புலம்புகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் தீங்குகிறாய்? கண்மணி போல் உன்னை காத்து அரவணைப்பார். உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து உள்ளார். கண்மணி போல் உன்னை காத்து அரவணைப்பார். எதை குறித்தும் பயம் வேண்டாம், நிச்சயமாய் நடத்திடுவார். எதை குறித்தும் பயம் வேண்டாம், நிச்சயமாய் நடத்திடுவார். நீ ஏன் கலங்குகிறாய்? என்னில் ஏன் நீ புலம்புகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் தீங்குகிறாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வார்த்தைகள்
நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்ற ஆவலோடு தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அறிக்கை செய்து கை கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தங்கள் என்பது ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை என்று அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். 118 சங்கீதம் 8-9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பொதுவாக ஜனங்கள் யாரை சொல்லுவார்கள்? சொந்த வீடு, எல்லா விதமான சௌகரியங்கள், ஆசீர்வாதங்கள், நல்ல சாப்பாடு, உடை, நல்ல படிப்பு, பதவி, இப்படிப்பட்டவர்களை பார்த்து பொதுவாக ஜனங்கள் சொல்லுவார்கள் கொடுத்து வைத்தவன், சீமான் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவாதி தேவனோ வேத ஒழுங்கின்படி கர்த்தர் பேரில் யார் நம்பிக்கை வைத்து கட்டப்படுகிற வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களை பார்த்துதான் பரிசுத்த வேதம் பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரையே நம்புகிற ஒரு ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. கர்த்தரை நம்புகிற மனுஷனை பச்சை பசேல் என்று இருக்கிற பசுமையான மரத்திற்கு பரிசுத்த வேதம் ஒப்பிட்டு பேசுகிறது. அதைத்தான் எரேமியா 17:8 வாசித்தோம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு செழிப்புள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? தேவனை நம்புகிற வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை தான் செழிப்புள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரை நம்புகிற, அசைக்க முடியாத நம்புகிற நம்பிக்கையை உங்களுக்கு தந்தருளுவாராக. அது நிமித்தம் கிடைக்க பெறுகிற செழிப்பான விசுவாசமுள்ள நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு தந்தருளுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனை நம்பாமல் நான் ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூட்டிய வீட்டிற்குள் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள். பின்பு அவர்களோடு இயேசு பேசினார். அந்த நேரத்தில் தோமா இல்லை. மீண்டுமாக தோமா உள்ள வீட்டிற்குள் வந்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இங்கு வந்தார். நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயத்தில் என்னுடைய விரலை போட வேண்டும், அவருடைய விழாவில் இருக்கிற காயங்களில் என் கையை போட்டு பார்க்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்பொழுது தோமா அவரை முழு மனதோடு நம்பி என் தேவனே, என் கர்த்தாவே என்று அர்ப்பணித்த பொழுது யோவான் 20:29 தோமாவே, நீ கண்டதினால் என்னை விசுவாசித்தாய், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் தோமாவுக்கு அறிவுரை சொன்னார். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 2:12 சொல்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1 சங்கீதம் 3 எரேமியா 17:8 இவைகள் ரெண்டும் ஒரே சம்பவத்தை தான் காட்டுகிறது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பச்சை பசேல் என்று இருக்கிற செழிப்புள்ள ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறான். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு
உன்னத வாழ்க்கை. பச்சை பசேல் என்று இருக்கிற மரத்திலே காணப்படுகிற 3 காரியம்: வேர், அடர்த்தியான இலைகள், மரத்திலே நிறைந்த கனிகள். இது 3ம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. முதலாவது உறுதியான வாழ்க்கையை காட்டுகிறது, இரண்டாவது உற்சாகமான வாழ்க்கையை காட்டுகிறது, மூன்றாவது உணர்வுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்பர் 1, உறுதியான வாழ்க்கையை காட்டுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் 3 பகுதிகளாக உங்களுக்காக பிரித்துக் கொள்கிறேன். அதுல முதல் பகுதி: அவன் தண்ணீர்கள் நண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான மரத்தை போலிருப்பான். For he shall be as a tree planted by the waters, and that separateth out a root by the river. விசுவாசிகள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு மரத்தின் தோற்றத்தை வைத்து அதன் உறுதியை கணக்கிட முடியாது. அந்த மரத்தினுடைய வேர்களின் பெருக்கத்தை வைத்துதான் அந்த மரத்தினுடைய உறுதியை நாம் கணக்கிட முடியும். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் நதிகளினுடைய ஒரு கிளை பகுதியை தான் கால்வாய் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு பெரிய நதி, அந்த நதியிலிருந்து பிரிந்து வருகிற பகுதியை கால்வாய் என்று சொல்லுகிறோம். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற மரத்தை போல் இருப்பான். நதி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய நிழலாட்டத்தை காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 ஆகிய வசனத்திலே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். உண்மைதான், நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதைத்தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் எதை காட்டுகிறது? ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஆமென். அந்த வேர் எப்பவுமே தண்ணிக்குள்ளே இருக்கிற அனுபவம் எதை காட்டுகிறது? ஆவியானவரில் நிறைந்திருக்கிற வாழ்க்கையை காட்டுகிறது. எபேசியர் 5:18 பாருங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. எபேசு சபைக்கு பவுல் இதை எழுதுகிறார். எபேசு சபை ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான், பெறாதவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு பவுல் எழுதுவதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் இன்னும் நிரப்பப்பட வேண்டும், இன்னும் ஆவியானவருக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆவியானவரில் நிறைந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம் எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். எபேசியர் 5:19 பாருங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து. எத்தனை அனுபவம் பாருங்கள். ஆவியில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை எதை காட்டுகிறது? ஆலயத்தில் மட்டும் துதிப்பதல்ல, சந்தோஷமாக இருப்பது மட்டும் துதிக்கிற அனுபவம் அல்ல. கஷ்டமான நேரத்திலும், நெருக்கமான நேரத்திலும், நெருக்கடி நேரத்திலும் தேவனை நினைத்து இருதயத்தில் பக்தியுடன் பாடி. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சோர்ந்து போயிருக்கிறீர்கள், முடங்கி போயிருக்கிறீர்கள், வியாபாரத்திலே பெருத்த நஷ்டம், பெருத்த இழப்பு, ஐயோ இந்த இழப்பை நான் எப்படி ஈடுகட்ட முடியும் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்கள். பல வாரங்கள் ஆலயத்திற்கு கூட செல்லாதபடி நீங்கள் சோர்ந்து போய் சில நேரத்தில் முறுமுறுத்து தேவனை விட்டு தூரமாயிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது மட்டும், சந்தோஷமாய் இருக்கும் பொழுது மட்டும் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதல்ல, நெருக்கமான நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்வதுதான் ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். காந்தாகே என்கிற ஒரு மந்திரி எருசலேம் பண்டிகைக்கு வந்து அவன் திரும்பும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து செல்கிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே
ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து சொன்னார், நீ அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். விளைவு என்ன? அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்ட பிலிப்பு அந்த மந்திரிக்கு வேத வசனத்தை விளக்கினது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரட்சண்ய திட்டத்தை குறித்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து விளக்கி சொன்னதினாலே அவன் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா! அந்த மந்திரி மகிழ்ச்சியோடு தன்னுடைய இடத்திற்கு சென்றானாம். இது எதை காட்டுகிறது? ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இது எதை காட்டுகிறது? தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை காட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கை தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குமே. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உனக்குள்ளே ஒரு உறுதி இருக்கட்டும். கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியம் இருக்கட்டும். ஜீவனுள்ள தேவனுக்காக வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு என்ன வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று கர்த்தரை சார்ந்து கொண்டு பாருங்கள். ஆவியானவர் நடத்துகிற பாதைகளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொலோசியர் 2:6 பாருங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. எத்தனை அனுபவம், எத்தனை ஆசீர்வாதமான அனுபவம்! இது உறுதியான வாழ்க்கையை காட்டுகிறது. நம்பர் 2, உற்சாகமான வாழ்க்கை என்று நான் சொன்னேன். எரேமியா 17:8 இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல், and shall not see when heat cometh, but a leaf shall be green. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பச்சை பசேல் என்று இருக்கிற மரம் எதை காட்டுகிறது? அந்த மரத்தினுடைய ஆரோக்கியத்தையும் அழகையும் காட்டுகிறதா இல்லையா? ஆரோக்கியத்தையும் அழகையும், பச்சை பசேல் என்று இருக்கிற தோட்டத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கவலைகள் எல்லாம் மறந்து உற்சாகம் அடைகிறான். ஆகவேதான் சொன்னேன், அது உற்சாகம் உள்ள வாழ்க்கை என்று சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமும் அழகும் நிறைந்ததாய் காணப்பட வேண்டுமானால் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதுமான உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதான மரத்தை போல் இருப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. பச்சை பசேல் என்று இருக்கிற மரம் ஆரோக்கியத்தையும் அழகையும் காட்டுகிறது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் நம்மை அப்படியே நசுக்கிவிடும். உஷ்ணம் நம்மை சீரழித்து விடும். யோபு அதை சொல்கிறார் பாருங்கள். யோபு 30:30, என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. எத்தனை அனுபவம்! மத்தேயு 20 ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வேலைக்காரர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். போங்கள், என் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கள். 3ஆம் மணி வேளையில், 6ஆம் மணி வேளையில், 9ஆம் மணி வேளையில் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? என் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறான். 11ஆம் மணி வேளையிலும் போகிறான். சும்மா நிற்கிறவர்களை பார்த்து ஏன் சும்மா நிற்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, எங்களுக்கு யாரும் வேலை விடவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் போய் என் தோட்டத்தில் வேலை செய்யுங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொன்னான். மாலையிலே கூலி கொடுக்கிற நேரத்திலே பிந்தி வந்தவர்களிடத்திலிருந்து தொடங்குங்கள் என்று வேலைக்காரரிடத்திலே சொல்கிறான். பிந்தி வந்தவர்கள் வந்து ஒரு பணம் வாங்கினார்கள். அப்பொழுது முந்தி வந்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? நமக்கு அதிக பணம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களும் ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு முறுமுறுத்தார்கள். என்ன முறுமுறுத்தார்கள்? மத்தேயு 20:12, பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். பாருங்கள், பகலின் கஷ்டம், வெயிலின் உஷ்ணம் அத்தனை கொடூரமானது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போல இருப்பான். யார்? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே,
உஷ்ணம் வருகிறதை காணாமல் உங்களுடைய வாழ்க்கை பச்சை பசேல் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. மல்கியா 4:2 பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள். நீதியின் சூரியன், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் செட்டைகளின் கீழ் வருகிறவர்கள் என்ன வியாதி உடையவர்களாக இருந்தாலும் சுகமாவார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை படுத்த படுக்கையிலிருந்து சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் படுக்கையின் வியாதியை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும். அதை நம்புங்கள். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். அதுதான் ஆரோக்கிய வாழ்க்கை. தேவனுடைய வீட்டிலே நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தருடைய வீட்டிலே உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மட்டுமல்ல அழகுள்ளவர்களாகவும் கர்த்தர் வைப்பார். சங்கீதம் 52:8 பாருங்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். எத்தனை ஆசீர்வாதம். ஓசியா 14:6 அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்பீர்களானால் உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஏழை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது அநேகர் உற்சாகம் அடைவார்கள். உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது வாழ்க்கை உணர்வுள்ள வாழ்க்கை. எரேமியா 17:8 மீதி பகுதியை வாசிக்கிறேன். மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். மரம் என்று சொல்லுக்கு முன்பதாக சேர்க்கப்பட்டிருக்கிற அடைமொழியை பாருங்கள். மழை தாட்சியான, வருத்தமின்றி, தப்பாமல். எத்தனை வார்த்தை பாருங்கள். மழை தாட்சி என்பது வறட்சியை காட்டுகிறது. வருத்தமின்றி, கவலை கலக்கம் இல்லாத வாழ்க்கையை காட்டுகிறது. தப்பாமல் எதை காட்டுகிறது? ஒவ்வொரு வருடமும் தப்பாமல் அந்தந்த நிலைகளிலே அந்தந்த சீசனிலே கனி கொடுக்கிற ஒரு மரம். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்திலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மத்தேயு 21:19 வாசித்து பாருங்கள். அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. பாருங்கள், இயேசுவுக்கு ஒரு நாள் ஒரு கிராமத்தின் வழியாக போகும்பொழுது பசி உண்டாயிற்று. அத்தி மரத்திலே ஏதாகிலும் பழம் இருக்குமா என்று பார்த்தால் இல்லை. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இயேசு தூங்கினார். வெரி ஃபியூ பிளேசஸ்ல தான் காஸ்பல் புக்ல பார்க்க முடியும். இயேசுவினுடைய பசியை நிவர்த்தி செய்யாத அத்தி மரத்தை பார்த்து இயேசு சபித்தார். அது பட்டு போயிற்று. மத்தேயு 3:10 பாருங்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 2:3 காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சினி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமானது. சூலமித்தி மணவாளனை அழைக்கும் பொழுது உன்னத பாட்டு 4:16 என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல
ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். நல்ல வார்த்தையை பேசுங்கள், நல்ல கனி கொடுங்கள், நல்ல கனி கொடுக்கிறவர்களாயிருங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தை பேசுங்கள். கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயிலே புறப்பட வேண்டாம். கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவை. யோவான் 15:5, 7, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எண்ணில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி என் பிதா சுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால என் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்க, அதுதான் உணர்வுள்ள வாழ்க்கை. ஒரு மனிதன் என்றால் அந்த மனிதன் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்திலும் இந்த உன்னதமான வாழ்க்கையை தான் நான் சொல்லுகிறேன். இந்த உன்னதமான வாழ்க்கை எதன் அடிப்படையிலே? கர்த்தரை நம்புவதின் அடிப்படையில். உன்னதமான வாழ்க்கை அது உறுதியான வாழ்க்கை, அது உற்சாகமான வாழ்க்கை, அது உணர்வுள்ள வாழ்க்கை. இந்த காலையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. நாங்களும் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணுமே என்று தங்களை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. நான் இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணுமே, பற்றி கொள்ளணுமே, நம்பணுமே என்று அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய கிருபையின் கரம் இருப்பதாக உமது நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.